ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஜூலை 16ஆம் தேதி சந்தையில் எப்படி வர்த்தமானது அப்படிங்கிற நம்ம ட்ரையாங்குலர் பேட்டர்னை பத்தி பார்க்க போறோம். பலர் வந்துட்டு இது நிப்டிக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி இல்லை, இது ஆப்ஷனுடைய அடிப்படையில் பார்ப்பதனால லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் அனைத்துக்குமே இதுதான் பொருந்தும். நீங்க வந்து நிப்டிக்கு பார்க்கலாம், சென்செக்ஸுக்கு பார்க்கலாம், ஸ்கிரிப்டுக்கு பார்க்கலாம், ஏன் கிரிப்டோ கரன்சிக்கும் கூட நீங்க பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் சேம் கான்செப்ட் தான். அதனால நம்ம வந்துட்டு இன்னைக்கு சென்செக்ஸும் அதே போல ஒரு ஸ்கிரிப்ட், நான் இன்னைக்கு வந்து ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றியும் நம்ம இங்கே பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கு தான் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியம் கால்குலேட் பண்ணுவீங்க. நான் அப்படி பண்ணுறது கிடையாது. நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர். அதாவது ஒவ்வொரு எக்ஸ்பைரிக்கும் ஒவ்வொரு சிந்தட்டிக் ஃபியூச்சர் இருக்கும். நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கும்போது மந்த்லி ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரியும். ஆனால் வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்கும்போது வீக்லி ஃபியூச்சர் ட்ரேட் நடக்கிறது இல்லை. அப்போ நம்ம அதை ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக கணக்கீடு செய்வதால் தான் இதுக்கு பேர் சிந்தட்டிக் ஃபியூச்சர். இதை வந்து நம்ம ரெகுலராக அதையே தான் பார்த்துட்டு வரோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்றைய தினம் ஸ்பாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,078க்கு க்ளோஸ். ஆனால் சிந்தட்டிக் ஃபியூச்சர் பாருங்கள், எந்த ஸ்ட்ரைக்கில் சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் 25 புள்ளிகளுக்கு குறைவாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம எடுப்போம். அதில் 24,050 கால் 156 ரூபாய், 24,050 புட் 153 ரூபாய். அப்போ 3 ரூபாய் டிஃப்ரெண்ட் இதில் தான் இருக்குது. அதனால நான் இதை வந்து அட் த மணி ப்ரீவியஸ் க்ளோஸாக எடுத்துக்கிறேன். இதில் கால் ஆப்ஷன் 3 ரூபாய் அதிகம்னால நான் 24,053 க்ளோசிங்காக நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதை பேஸ் பண்ணும்போது இங்கே 150 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகர் பக்கத்துலேயே இருக்கிறனால அந்த 150, அதாவது காம்பனேட்டிவ் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24,050 150 புள்ளிகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஐடிஎம் ஆப்ஷனாக நம்ம மாற்றுகிறோம். ஏன்னா அட் த மணியில் இருக்கிறது ஃபுல்லாக எக்ஸ்டென்சிக் வேல்யூ. அப்போ ஐடிஎம்மா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஐடிஎம்ல தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். அதனால இதை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ 23,900 கால் 24,200 புட் எடுக்கிறோம். இது நம்ம மிட்டா பார்த்தீங்கன்னா 24,050, ஆனால் சிந்தட்டிக் ஃபியூச்சர் இருக்கிறது 24,053. அப்போ இதற்கும் உண்டான தொலைவு 153 ரூபாய், இதற்கு உண்டானது 147 ரூபாய். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். டோட்டலாக 300 ரூபாய் ரேஞ்ச். 23,900 காலம் 24,200 புட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். அதில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்ன நடந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் நமக்கு இன்னைக்கு கண்ட்ரோல் ஏரியா அண்ட் பேரல் ஏரியா. இன்னைக்கு பேரல் ஏரியா பார்த்தீங்கன்னா 24,080 டு 24,165. இது வந்து ஒரு டிராபிக் ஜோன். அப்போ 24,050, அதாவது 24,050 24,080க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாலோ 24,165க்கு மேல சஸ்டெயின் ஆனாதான் மார்க்கெட்டோட இம்பாக்டட் கிரியேட் பண்ண முடியும். மார்க்கெட் என்ன பண்றாங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளேயே ட்ரேடு நடக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல என்ன மாதிரி தாக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க. 23,900 காலுக்கும் 24,200 புட்டுக்கும் நம்ம இங்க ஒர்க் பண்றோம். 23,900 கால் 300 ரூபாய்க்கு மேல இருந்திருக்காங்க காலையில ஓப்பனிங்லயே. இங்க பாருங்க, 300க்கு மேல இவங்க போகும்போது 24,200 புட் ஆப்ஷன் பாருங்க, அந்த 147 கரெக்டா தக்க வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 147 நம்ம போட்டு வச்சிருந்தது. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்றாங்க, மேல போறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு 300க்கு கீழே இவங்க சஸ்டெயின் பண்ணவங்க திருப்பி 300க்கு மேல கால் போறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 147 பிரேக் பண்ணிட்டு திருப்பி 147க்கு மேல ஒர்க் பண்றாங்க. மதியம் பாத்தீங்கன்னா அந்த 300க்கு கீழே வரும்போது தான் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ரிவர்ஸ் பேட்டர்ன் அண்ட் யூடர்ன் பேட்டர்ன், அதாவது ரிவர்ஸ் பேட்டர்ன் மீன்ஸ் பிரேக் அவுட். அப்போ மார்க்கெட் ட்ரையாங்கிளை பிரேக் அவுட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல யூடர்ன் அடிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த ரெண்டுமே நீங்க இது பண்ணணும். இந்த இடத்துல மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை 300 கடந்து போறாங்க. அப்படிங்கும்போது பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே ஆப்ஷன் பிரீமியத்துல அதிகமான விலையில பை பண்றவங்களும் குறைந்த விலையில போய் செல் பண்ணவங்களும் சரியான வர்த்தகர்களா இருக்க முடியாது. அப்போ இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் பாத்தீங்கன்னா 300க்கு மேல இருக்கும்போது ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஸ்பீடா இருக்கணும். அந்த டயத்துல உங்களுக்கு யாரு வந்து பாட்டத்துல இருக்காங்களோ, அதாவது இவங்க 300க்கு மேல இருக்கிற வரை மட்டும்தான் 24,200 புட், அதாவது 23,900 கால் 300க்கு மேல இருக்கிற வரை 24,200 புட் ஓடிஎம் புட் ஆப்ஷனாக இருக்கும். இவங்க 300 தக்க வைக்கல அப்படின்னா
24,200 புட் ஐடிஎமாக மாறும். அந்த மாதிரி சமயம் இருக்கும்போது அது ஒரு ஜாக்பாட்டா அமையறதுக்கும் வாய்ப்பா இருக்கலாம். ரிஸ்க் ரிவார்டு இந்த இடத்துல ரிஸ்க் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாசஸ் வந்து குறைவா இருக்கும், ரிவார்டு வந்து பெருசா இருக்கும். இதை வந்து நீங்க தொடர்ச்சியாக சுய ஆய்வு செஞ்சீங்கனாலே போதும். இங்க பாத்தீங்கன்னா 147க்கு மேல பெருசாவே கீழே நிக்கல. அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 240 மட்டும் போறாங்க. இந்த 240 என்ன அப்படின்னா 23,900 காலுடைய க்ளோஸும் 24,200 புட்டோட க்ளோஸையும் நம்ம வந்து பேரல் ஏரியாவை இங்க புதுசா நான் இங்க பண்ணியிருக்கேன். புதுசு கிடையாது, உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொன்றும் இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா சென்செக்ஸ். சென்செக்ஸுக்கும் கேட்டீங்க, அது சென்செக்ஸுக்கும் நம்ம ஸ்கிரிப்டுக்கு எல்லாத்துக்குமே நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, சென்செக்ஸ் வந்துட்டு நேத்து சென்செக்ஸோட க்ளோசிங் 77,185, சிந்தட்டிக் ஃபியூச்சரோட க்ளோசிங் 77,093, கிட்டத்தட்ட 100 பாயிண்டே வச்சுக்கலாம். 100 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் தான் ஒர்க் ஆயிருக்காங்க. அப்ப 77,093 அதோட காமனிட்டியம் 77,100 வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் எடுக்கிறோம். இதுல வந்து காலோட விலை 237, புட்டோட விலை 244. அப்போ 7 ரூபாய் ஜாஸ்தி புட் ஆப்ஷன், அதனாலதான் 77,100ல இருந்து அதை கழிச்சிருக்கிறோம். அப்போ 200 ரூபாய் ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா எடுக்கிறோம், இல்ல 300 எடுத்துக்கலாம். ரெண்டு வகையிலையும் நான் எடுத்து போடுறேன். 76,900 கால், 77,300. அப்போ இதோட டோட்டல் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 400. 76,900 காலுக்கு 193, 77,300 புட்டுக்கு 207 இன்ட்ரென்சிக் வேல்யூ. இது எப்படி ஒர்க் ஆயிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 76,900 கால் பாருங்க, அவங்களோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 193, 400 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச். காலையில பாத்தீங்கன்னா இவங்க ட்ரேடு நடந்தது ஃபுல்லாவே 400க்கு மேல. அப்போ இவங்க 400க்கு மேல வர்த்தகமாகிற வர 77,300 புட்டு வந்து ஓடிஎம் புட்டா தான் இருக்க முடியும். அப்ப இவங்க இந்த 400ஐ கட் பண்ணும்போது நமக்கு 77,300 புட் ஆப்ஷன் வந்துட்டு ஐடிஎமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல என்ன மாதிரி தாக்கங்கள் அவங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தாலே உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது 77,93 தான். இதை வந்து நான் 300 பாயிண்ட் ரவுண்ட் ஆஃப் எடுக்கும்போது 76,800 கால், 77,400 புட்டு வராங்க. இதோட டோட்டல் ரேஞ்ச் பார்த்தா நமக்கு 600. அப்போ 76,800 கால் பாருங்க, 600 ரூபாய்க்கு மேல தக்க வைக்கிற வர 77,400 புட் ஆப்ஷன் ஓடிஎமா தான் இருக்க முடியும். ஸோ அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். இங்க 500 பாயிண்ட் எடுக்கும்போது 76,600 காலுக்கும் 77,600 புட்டுக்கு எடுத்திருக்கிறோம். இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்துக்கோங்க. அப்ப இதை பார்க்கும்போது நமக்கு 76,600 கால் அந்த 1000 ரூபாய் அப்படிங்கறத கடக்கல. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ 76,600 கால் 1000 ரூபாயை தாண்டல அப்படின்னா கண்டிப்பாக 77,600 புட் ஆப்ஷன் வந்து ஐடிஎமா தான் இருக்கும். அப்ப அவங்க ஐடிஎமா தான் இருப்பாங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? 77,600க்கு கீழே தான் இருக்கும். அப்ப அதனால தான் அந்த 77,600 புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து உங்களுக்கு ஒரு இம்பாக்டட் மூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இப்படித்தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இந்த மாதிரி எடுக்கணும். அப்ப நம்ம எந்தெந்த ஸ்ட்ரைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் முந்தைய நாளே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இன்னைக்கு ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ல டிக்ஸான் இருந்தாங்க. ஸோ டிக்ஸானுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். டிக்ஸானோட ஃபியூச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13,626, ஸ்பாட் வந்து 13,651. அப்போ 20 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல தான் நமக்கு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அதோட ஏடிஎம் பிரைஸ் 436, 410. அப்போ காலோடைய பிரைஸ் 436, புட்டோட பிரைஸ் 410 அப்படிங்கனால 423 காமன் ஏடிஎம் வருது. அப்போ ரவுண்ட் ஆஃப் 400 பண்றோம். அப்போ நான் வந்து 13,600 நான் வந்து ஏடிஎமாக எடுத்துட்டு அதுல இருந்து 400 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் பண்றோம். அப்போ 13,200 கால், 14,000 புட் அதை நம்ம எடுத்திருக்கிறோம். அப்ப இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 426, 374. இது எப்படி கிராஃப்ல ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ அந்த 800 அப்படின்னு போட்டிருக்கிறோம். இன்னைக்கு 13,200 கால் ட்ரேடு நடந்ததே நமக்கு 800க்கு மேலதான். அப்ப 14,000 புட் பாத்தீங்கன்னா 374 இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தோம். இன்னைக்கு அவங்க ட்ரேடு அதிகமா நடந்ததே அந்த 374க்கு கீழே தான். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதே 14,000 கால், 14,000 புட், அப்ப 423 காமன் ஏடிஎம். அந்த 423 தான் கிட்டத்தட்ட லோவாவே வச்சிருக்காங்க. யாரு? 14,000 கால், 14,000 புட் பாத்தீங்கன்னா அவனுடைய காமன் ஏடிஎம்க்கு கீழே தான் ட்ரேட் நடக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு
இது கரெக்டா அனுபவம் மிக்கவர்கள் தான் இதை செய்யணும். ஏன்னா நீங்க ஏதாச்சும் ஒண்ணு இந்த அவசரப்பட்டு தப்பா பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமான லாஸ் வந்துரும். இந்த மாரி இடத்துல பாருங்க, இந்த மாரி கேண்டில் நீங்க ட்ரேட் பண்ண ஒரு 5 நிமிஷம் கேண்டில தான் நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணுவீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா இந்த கால்குலேஷன் தான் இது இப்படித்தான் இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க ட்ரேட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ இங்க கேண்டில்ஸே நமக்கு முக்கியம் இல்ல. அப்ப இங்க ஆப்ஷன் பிரீமியத்தோட கால்குலேஷன் தான் உங்களுக்கு முக்கியம். அப்ப அதனால இது முக்கியமா பாருங்க இந்த இடத்துல என்ன இம்பாக்ட்ன்னு. இத வந்து நம்ம காலையில நம்ம வந்து ட்ரேட இனிஷியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்கிரீன்ஷாட் இது வந்துட்டு லாபத்தை காண்பித்து ஈர்க்கும் பதிவு கிடையாது. உங்களுடைய கால்குலேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த டைமிங்ல எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க என்னன்னா உங்களுக்கு உண்டான ரிவார்டு தான் தேவையே தவிர மார்க்கெட் கொடுக்குற ரிவார்டை நீங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட்ல நீங்க பக்காவா இருந்தா போதும். ட்ரேட் அமையணும் அப்படிங்கும் போது உங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருந்தா ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ட்ரேடிங் அப்படிங்கிறது ஆப்ஷன் வர்த்தகத்தை நீங்க புரியாம, அதாவது பாத்தீங்க அப்படின்னா அட்டகாசம் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஆட்டோ கண்ணாடியை திருப்பும் போது வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தினால ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது முக்கியம் இல்லை. ஆனா ஒரு காரணம் இருக்கணும். இதை ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அதற்குண்டான காரணங்கள் தெரியணும். அந்த காரணம் சரியாக இருந்தது, உங்களுடைய கணக்கீடு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பக்காவா இருந்தா ஒரு ட்ரேடிங் செட்டப் உங்களுக்கு நல்லா அமையும். அதனால முயற்சியுங்கள், நீங்க ஆய்வு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.